இது ரம்ஜானுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ. முன்னாடி நாள் இஃப்தாருக்கு செஞ்ச வடை மாவு மீதி இருந்துச்சு. அதை வச்சு வடை சுட்டுட்டு காலையில் டீயுமே குடிச்சாச்சு. ரம்ஜானுக்கு அடுத்த நாள் மேக்ஸிமம் எல்லா வீடுகள்லையுமே இந்த பிரியாணி தான் இருக்கும். அதுவும் இந்த பழைய பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்றதுல ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்ல மொறுன்னு சூடு பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முந்தின நாள் செய்யும் போது சாப்பிடவே பிடிக்கல. அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு. ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சா அலர்ஜி வந்துடுது. அதனால பானை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பானையை கழுகிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா நல்லா அதில் வைக்க பொருளாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பானையை சுத்தமாக கழுகிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ரெண்டு விஷயம் என்னன்னா, பானையில் ரொம்பவே தண்ணி கசியுது. அதுக்கப்புறம் கூலிங் வந்து அதிகமாக ஏற மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தண்ணி ஊற்றுற பானை அப்படிங்கிறதுனால பெருசாக பழக்கவெல்லாம் இல்லை. அப்படியே தண்ணி ஊற்றி கழுகிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி தண்ணியில் மண் வாசமெல்லாம் இல்லை, நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு. பானை வைக்கிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருந்துச்சு. இது கிச்சனுக்குள்ளே வர்ற வழி அப்படிங்கிறனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். உள்ளே வரும்போதே இந்த முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னா இடிச்சு எல்லாம் கீழே விழுந்துரும். அதனால பானையை உள்ளே தள்ளிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கப்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். பானை பார்க்குறதுக்கு குட்டியாக அழகாக இருந்துச்சு. தண்ணி ட்ரம் பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன். அப்போ தான் தண்ணி எடுத்து ஊற்ற சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. எந்த பொருளுமே புதுசாக வாங்கினா ஒரு ஆர்வம் தான். அடிக்கடி பிடிச்சி பார்த்து குடிச்சுக்கிட்டே இருந்தோம். தண்ணி தாகம் தாங்கவே முடியல. பிஸ்தா எசன்ஸ் எல்லாம் போட்டு பாலில் நல்லா காய்ச்சி சில் பண்ணி வச்சிருந்தேன். நட்ஸ் எல்லாம் போட்டு அதை எடுத்து குடிச்சேன். நல்லா கூலாக இருந்துச்சு. வெயில் காலம் வந்தாதான் இதெல்லாம் விதவிதமாக குடிக்க முடியும்.